என்ன விலைக்கு நான் முடிஞ்சது? 21,000. 21,000. மாடு நாட்டு மாடு தானா? கிராஸ் உங்களுக்கு தானே போதா? நமக்கு தான் போகுது. நாட்டு மாடு கிராஸ் 21,000. கண்ணுக்குட்டி கிடையாது. கண்டுபிடிச்சு சேனை சேனை எத்தனை மாசம்னு சொன்னாங்க? மாடு ஈனன் ஒரு 9 மாசம். 9 மாசம். எல்லாரும் இந்த பெரிய ரகத்துல மாடை வாங்கிட்டு போறாங்க. நீங்க இதுல இந்த பால் கிடையாது தலைவர. இந்த பால் ருசி டேஸ்ட். ருசி டேஸ்ட் அனுபவிச்சிருக்கீங்க உங்களுக்கு. ஆமா. வீட்ல எவ்வளவு மாடு கிடக்கு? ஆமா. வீட்ல எவ்வளவு கிடக்கு? ஒண்ணு கேக்கல. ஒண்ணுதான். கொஞ்சம் கிட்ட திரும்ப மொத்த கட்டிக்கிறேன். மொத்த காமிடா. ரைட் ரைட். எந்த ஊருக்கு போகுதுண்ணா? இது வந்து இளந்தகுளம் போகுது வடக்க. இளந்தகுளம். நாட்டு மாடை வளர்க்கறத பத்தி அவசியத்தை ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. இது பால் டேஸ்ட் ருசி. சர்ச்சி மாட்டு பால் தனியா இருக்கு, குழு குழுன்னு இருக்கு, நல்ல பாலா இருக்கும். ஆனா குறைவா தானே இருக்கும் பால். ஆமா, ஒரு 2 லிட்டருக்கு வந்தானு போறோம்ல. இது பாலே டேஸ்ட் வேற இல்ல. என்ன 2 லிட்டருக்கு 1 லிட்டர் தண்ணி வச்சா 3 லிட்டர் ஆக்கிடலாம். சரி தலைவர. அனைவருக்கும் வணக்கம். ஆடு மாடு வளர்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. இளம் இயற்கை விவசாயி கே முத்துச்செல்வம் நரிப்பையூர், அதாவது சாயல்குடி பக்கத்தில் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட், அங்கே வந்து கடலைக்கொடிகள் போட்டுக்கிறாங்க. இந்த பொங்கலை ஒட்டி இவங்க அறுவடை செய்ய போகிறாங்க. அறுவடை செய்து முடித்த பின்னர் அந்த கடலைக்கொடிகள்லாம் ஆடு மாடு தீவனத்துக்காக காய்ந்த நிலையில் கட்டி விற்பாங்க. இப்போ ரெடி ஆகிட்டு இருக்குது. தேவைப்படுறவங்க, ஆடு மாடுகளுக்கு தீவனம் தேவைப்படுறவங்க, மொத்தமாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க முத்துச்செல்வத்தை தொடர்பு கொள்ளுங்கள். அவங்க செல் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. என்ன விலை, என்ன கேஜ் வரும் அப்படிங்கிறது டீட்டெயில் பூரா கேட்டுக்கோங்க. வியாபாரி தான், முக்குடல் வியாபாரி. எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க இன்னைக்கு? 3 எண்ணம் கொண்டு வந்தோம். மத்தெல்லாம் வித்தாச்சா? 2 கிடக்கு, 1 வித்துருக்கீங்க. ரைட். இந்த மாடை பத்தி சொல்லுங்க. பார்க்க அம்சமா இருக்கு, நல்ல கலர், நச்சுன்னு இருக்கு, நல்ல சுத்தமா இருக்கு, நல்ல பொட்டை கண்டியோட இருக்கு மாடு. பொட்டை கண்ணுக்குட்டி. போட்டு எவ்வளவு நாள் இருக்கும்? போட்டு 1 மாசம் 1.5 மாசம் இருக்கும். 1.5 மாசம் இருக்கும். 40 நாள் ஆகுது. சரி, ரைட் ரைட். நல்ல காம்புல நல்லா இருக்கு. ஆமா, காம்பு கணா நல்லா இருக்கும். நல்லா இருக்குல்ல காம்பு கணம்? பால்லாம் எவ்வளவு இருக்குன்னு சொல்றீங்க? பால் 4 நாள் இருக்கும். 4 நாள் 8 லிட்டர் சொல்றீங்க. ஆமா, 8 லிட்டர். இது இந்த காம்போட இது என்ன பேர்? என்ன பேரு? பேர் வந்து இது என்ன காம்பு கொஞ்சம் நீளமா இருக்கு. வேற என்ன இல்ல பட்டன் காம்பு அந்த காம்பு அதெல்லாம் இல்ல. இதெல்லாம் காம்பு நைஸ் காம்பு தான். நைஸ் காம்பு. நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. சரி. என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க? 35 ரூபாய் சொல்றது 35. ஆமா. சரி. கேட்டது மக்கள் கேக்க 29 வரைக்கும் வராங்க. 35 சொன்னதை 29 வரைக்கும் வந்துட்டாங்க. ஒரு 6,000 ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆமா. சரி, 2,000 ரூபாய் முன்ன வந்தா கொடுத்துருவோம். 31ன்னா விட்டுறலாம்னு பாக்கீங்க. ஆமா. ரைட் ரைட். 31ன்னா விட்டுறலாம். இது ஈத்து எத்தனாவது ஈத்துனே? இது 4,000 3,000 இருக்கும். மத்தபடி எல்லாரும் பால் கறந்துக்கலாம், எல்லாரும் இருக்கலாம். அதெல்லாம் துளி துளிலாம் தவா இருக்கு. சரி. இது என்ன ரகத்துல வரும்? கிராஸ் டைப்ல வருமா? அப்படி கிராஸ் டைப் தான். இப்ப மெயினா நம்ம பால் கறக்கிறதுக்குன்னு வாங்குறோம். அப்ப மடியில நீங்க என்ன எல்லாம் கவனமா நீங்க பாப்பீங்க? கரண்ட் பாப்போம். 4 காம்பையும் கறந்து பாப்போம். ரைட். சாப்பிட்டா இருக்கான்னு பாப்போம். 1 2 4 காம்பும் அடபடாம இருக்கா அதை பாப்போம். 2 பால் இனிச்சு கிடக்கான்னு பாப்போம். எனக்கு 4 பட்ட பால் வந்து உப்பு வைக்கும். ஓ சரி. ரைட். அதான் கேக்குறேன். அதை கணிச்சிரும். அதையும் பாக்கணும். 8 பாலா போட்டு கொண்டு வந்தாங்கன்னா அதை செக் பண்ணிக்கணும். 8 பால் போட்டு தான் எப்படி கொண்டு வருவாங்க அவங்க. சரி. நம்ம உப்பு கழிச்சா ஆகாது. அது வந்து மாடு 4 ஆயிட்டு அர்த்தம். அப்புறம் பால் இருக்காது. ஓஹோ. சரி. உப்பு கழிச்சா அவ்வளவுதான். சரி. இது என்ன விலைக்கு வாங்குனீங்க? கண்ணுக்குட்டி என்ன கண்ணுக்குட்டி? 28 கண்ணுட்டி. ஆண் கண்ணுட்டி தான். ஆண் கண்ணுக்குட்டி 28,000. சொன்ன விலை என்ன, கேட்ட விலை என்ன, நீங்க வச்ச விலை என்ன சொல்லுங்க. சொன்ன விலையே அவங்க 32 சொன்னாங்க. நாங்க 28க்கு கேட்டோம். 28. முத விலை எப்படி வச்சீங்க? எப்படி விலை ஏறிச்சு? அவங்க நாங்க 26க்கு கேட்க சொன்னோம். அவங்க தர முடியாது அப்படி சொல்லிட்டாங்க. 28 சொல்லிட்டாங்க. மாடு மனுஷன் நல்லா நலமா வாழ்ந்தா நாட்டு மாடு பால் வேணும். நாட்டு மாடு தான் வேணும். நாட்டு மாடு பால் கண்டிப்பா குடிக்கணும். ஆனா அதுல பால் கம்மியா இருக்கும். பால் கம்மியா தானே இருக்கும். பால் 1 லிட்டர் 1/2 லிட்டர் இருக்கிறத 1 லிட்டர் குடிச்சாலும் அது இயற்கையான பால். தாய் பாலுக்கும் மாட்டு பாலுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, அது மாதிரி நாட்டு மாட்டு பாலும் தாய்ப்பாலுக்கு சமம். முக்கியமா என்ன, விவசாயத்துக்கு தமிழ்நாட்டுல விவசாயம் தான் முக்கியத்துவம். அந்த விவசாயத்துக்கு நாட்டு மாடு அழியாம இருந்தா தான் விவசாயம் நல்லா வளரும். ஆனா இன்னுமே எதிர்காலத்துக்கு வர்ற தம்பதிகள் நாட்டு மாடு என்னன்னு அறியாத அளவுக்கு போயிரும் போயிருக்கு. அதனா நாட்டு மாடை வந்து காப்பாற்றணும். நாட்டு மாட்டை அழிவிடாம முக்கால்வாசி மக்கள் ஒவ்வொரு வீட்லயும் ஒரு மாடு நாட்டு மாடு கண்டிப்பா வேணும். நாட்டு மாட்டு பால்னா இப்ப நீங்க சேல் பண்ணணும்னு நினைச்சா எவ்வளவுக்கு பண்ணலாம்? நாங்க வீட்டுல வந்து பிள்ளை பாலை தான் கேக்குறாங்க. 40 ரூபாய் தான் கொடுக்குறோம். 40 ரூபாய் தான் கொடுக்கீங்க? 40 ரூபாய் தான் கொடுக்குறோம். இந்த பாலம் அது அந்த விலைக்கு தானே போகுது? விலைக்கு தான் போகுது. ஆனா நாட்டு மாட்டு பாலை குடிங்க அப்படின்னு தான் நாட்டு மாட்டு பாலை 40 ரூபாய் தான். அதே ஒரு சேவை. உண்மையிலே எங்க ஊர்ல பால் பாக்கெட் வச்சு கொடுக்குறாங்க. அந்த பால் பாக்கெட்ல என்ன, பால் பாக்கெட்ல என்ன, அந்த மாடு கறக்கலன்னா ஊசி போடுவாங்க அந்த மாட்டுக்கு, ஏதோ சுரக்கன்னு சொல்லி. அந்த ஊசி போட்டனால அந்த மாடு என்ன ஆகும், வந்து ரொம்ப முறிச்சு குடுக்கையில அந்த தன்மையே போயிடும். அதை குடிக்கிற விஷம். அதனால வந்து நாட்டு மாட்டு பால் தான் குடிக்கணும். இந்த யூடியூப்ல பாக்குற கொஞ்சம் உறவுகள் எல்லாம்
நாட்டு மாடை கொஞ்சம் பயன்படுத்தி வளர்க்குறதுக்கு தீவனம்லாம் தேவையில்ல, ஒரு டப்பா தவிடு போட்டாலே போதும். இந்த மாடுங்கிறது வந்து போனா வயிறு நிறைஞ்சா போய் படுத்துக்கிறோம். அந்த நாட்டு மாடு வந்து நம்ம உணர்வை தேடி வரும். 10 மாடு இருந்தாலும் 10 மாடு சேர்ந்து வரும். இந்த மாடு ஒரு இடத்துல போய் படுத்துக்கிறோம், அதை தேடி வரணும். அந்த நாட்டு மாடு வந்து பாசம் இருக்கும். ஆனா அந்த நாட்டு மாட்டுல உள்ள பாலும் அந்த மாதிரி உணர்வா இருக்கும், சத்து அதிகமா இருக்கும். அவங்க 30,000 சொன்னாங்க. 30,000 சொன்னதை 27,500க்கு முடிஞ்சிருக்கு. மாடு 6 பல்லு மாடு. 6 பல்லு மாடு. 20,000 இளம் வியாபாரி சொல்லும் விலை 20,000. கேள்வி எவ்வளவு விலை கிடக்கு? கேள்வி 17 இருக்கு. 17. எவ்வளவு வந்தா கொடுப்ப? கூட 1000 வந்தா கொடுத்துருவேன். 1000 ரூபா வந்தா கொடுத்துடலாம். வியாபாரம் ஒரு மாடு தான் கொண்டு வந்து எப்படி? நிறைய மாடு கொண்டு வந்திருக்கேன். கரண்டி எல்லாம் கொண்டு வந்திருக்க, விலை கிடக்கு. எத்தனை வித்திருக்கு? 2 வித்திருக்கு. உன் பேரு? அருண். அருண். அருண் வியாபாரி கொண்டு வந்த மாடு கிடக்கு. ஆமா, மாடை வாங்குறதுக்கு முன்னாடி செக்கிங் நடக்கு. உதைதா, பாலுக்கு நிக்கா, பால் எல்லா தூரையிலையும் வருதா? சிலர் கண்ணுக்குட்டி விட மாட்டாங்க, கண்ணுக்குட்டி விட்டுருக்காரு. காலக்கண்ணு 15 ரூபா சொல்றாங்க. எதுவும் விலை வச்சு கேட்டாங்களா? 12,500 வரைக்கும் கேட்டாங்க. ஆமா, சரி சரி. 14 கொடுக்கணும் பார்த்தோம். 14னா கையில கொடுத்துடலாம். இன்னைக்கு எத்தனை கொண்டு தான் கொண்டு வந்தீங்களா? அந்த மாடுலாம் கொண்டு வந்துருக்கீங்களா? அந்த செவல மாடா? ஆமா, சென மாடு. அந்த செவல மாடு என்ன பால் மாடு இல்ல? சென மாடு. சென மாடுன்னா எத்தனை மாசம் சென இருக்கும்? 9 மாசம் ஆகுது. இன்னும் போட்டுருணும். அப்போ அது 1 மாசம் முடிக்கும். 1 மாசம் முடிக்கும். நல்லா இருக்கு. தலையீத்து மாதிரி இருக்கு. ரெண்டாவது ஈத்து. சரி, என்ன விலை சொல்றீங்க? என்ன விலை கேக்குறாங்க? கேள்வி 24, 25 கேட்காங்க. சரி, விடுறது 25, 26 விட வேண்டியதான். விட்டுற வேண்டியதான். நீங்க வியாபாரம் பரவாயில்லையா? அப்படி சுமாரா இருக்கு. சுமாரா இருக்கு. மாடுகள் வரத்து? மாடு வருது, ஏகப்பட்ட மாடு. ஏகப்பட்ட மாடு வருது. அறுத்து வரவு கூட, அதனாலதான் விற்க மாட்டேங்குது. மேலப்பாளையம் மாட்டு சந்தை எப்ப ஆரம்பிக்கு, எப்ப முடியுது, எவ்வளவு மாடுகள் வருது? திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நைட்டே மாடுகளை வர ஆரம்பிச்சிடும். திங்கக்கிழமை காலையில சந்தை கூடும். சரி, எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும்? 12 மணி வரைக்கும். மத்தியானம் 12 மணி வரைக்குமா? இல்ல பீக்கா இருக்கிறது எவ்வளவு? 8 மணியோட முடிஞ்சு. 8 மணியோட. மக்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, வீட்டுக்கு மாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க எத்தனை மணிக்கு வரணும்? காலையில 6 மணிக்குல வரணும். 6 மணிக்கு வரணும். 6 மணிக்கு வந்தா தான் மாடலாம். ரைட். இன்னைக்கு பரவாயில்லையா? வியாபாரம் பரவாயில்லையா? அவ்வளவு விசேஷம் இல்ல. நீங்க கொண்டு வந்த மாடுகள் எத்தனை? 4. 2 வித்திருக்கோம், 2 நிக்கும். 2 கிடக்கு. 2 வித்திருக்காங்க, 2 கிடக்கு. இது என்ன விலையில கிடக்கு? அது 33 ரூபா. 33. அது இது 27 ரூபா. 27. பக்கத்துல வந்திருக்காங்களா? வரலையா? கேள்வியில கேள்வி இருக்கு. கேள்வி ஆயிட்டு. ஆமா. சரி, விடுற விலைன்னா என்ன விடுவீங்க? அதை 31,000. 31. பால் 5 நாள் 9 இருக்கு. ரைட். அது விடுற விலை. இந்த விலை வந்தா விட்டுருவேன். 26. 26. கண்ணுக்குட்டி என்ன கண்ணுக்குட்டி? ரெண்டுமே காலங்கண்டு தான். ரெண்டுமே காலை. பால் எவ்வளவு இருக்கும் சொல்லிருக்கீங்க? பாலில 3, 3.5. 3, 3.5. 26,000னா விடுற விலை. ஆமா. இன்னைக்கு வியாபாரம் எப்படி இருக்கு? பரவாயில்லையா? சுமாரா? நல்லா இருக்கா? பரவாயில்ல. பரவாயில்ல. எல்லாரும் பெரிய சைஸ் சென மாடு, பால் இருக்கிற மாடா வாங்குறாங்க. அப்பதான் லாபம். போனவொன்னு காசை பார்க்கலாம். ஏற்கனவே நம்மகிட்ட இருக்குது இப்ப சென்னை மாடுலாம். இது ஒரு டைப்பா வளர்த்து விற்கலாமோ அப்படிங்கிற மாதிரி. சரி, பெரிய மாடா வந்த பிறகு விற்கலாம்னு பாக்குறீங்க. இல்ல அப்படி லாபம் இருக்கா? நமக்கு இருக்கு. இது பொறுமையா இருக்கும். ஒரு 3 வருஷம் ஆகணும். சரிதானா? இப்போதைக்கு விற்க முடியாது. இன்னைக்கு முதல் போட்டிருக்கோம். ஒரு 3 வருஷம் கழிச்சு 3 குறைஞ்சு சராசரி 10 ரூபா 30 ரூபாய் 10 ரூபா போட்டிருக்கோம். இப்போ இது ரெண்டுமே 12. இது 2 6 12. இது ஒரு 4. பரவாயில்ல, நல்லா வாங்கிருக்கீங்க. சராசரி நமக்கு 50க்கும் போகலாம். நான் குறைஞ்சது சொல்றேன். நம்ம இன்னொரு 1 வருஷம் கழிச்சு வித்தா கூட 30 ரூபா இருக்கு. சரி, 1 வருஷம் கழிச்சு நம்ம விக்கிறோம்னா அதுக்கான நம்ம பராமரிப்பு, தீவன செலவு இருக்க. இல்லாம தீவனம் என்ன போடுவீங்க இதுக்கு? வைக்கல், புல்லு, தோட்டம் இருக்குது. இல்ல மெயினா நான் விலைக்கு வாங்கி போடுவேன்னா எதுவும் போடுவீங்களா? அதுல தவிடு இருக்கு. தவிடு மட்டும். மத்தபடி மேய்ச்சல் தான். ஆமா, இப்போதைக்கு இந்த கண்ணுட்டி தவிடே போதும். ஆமா. 25 மாடும் கண்ணுக்குட்டியும். கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவலை. ஆமா. இது என்ன வீட்டு தேவைக்கு தான்? ஆமா, வீட்டு தேவைக்கு. இது ஒரிஜினல் ஹெச்எப் தானா? ஆமா, ஒரிஜினல் ஹெச்எப். கண்ணு போட்டு எவ்வளவு நாள் இருக்கும்? கண்ணு போட்டு ஒரு 15-20 நாள் இருக்கும். என்ன கண்ணு? காலக்கண்ணு. காலக்கண்ணு. சரி, பால்லாம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிருக்காங்க? எத்தனாவது ஈத்து? பால் இப்ப 13 இருக்குன்னு சொல்லிருக்கு. 2 வேளைக்கும் 13. ஆமா, 13. ஈத்து எத்தனாவது ஈத்து? ஈத்து 2வது ஈத்து. 2வது ஈத்து. இந்த ஹெச்எப் மாடு செலக்ட் பண்ணி போறதுக்கான காரணம் என்ன? எல்லாரும் இந்த ஓரளவு இருபிறவி மாடுகளா எடுப்பாங்க. இல்ல, இது பால் அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி, அதனால எடுக்கும். ஏற்கனவே வீட்டுல மாடு என்ன மாடு கிடக்கப்போ? மாடு ஏற்கனவே எடுத்தல இப்ப இல்ல, குடுத்துட்டு. சரி, 2வது எடுக்க வந்து 2 மாடு வாங்கிருக்கு. 2 மாடு. இந்த மாடு இது என்ன விலைக்கு முடிஞ்சது?
இது வந்து 41. 41 சொன்ன விலை அப்போ அவங்க கேட்ட விலை வந்து 50. 50 கேட்டதை 41க்கு முடிச்சிருக்கீங்க. சரி, இது என்ன இருபிறவி மாடா இப்படி? ஆமா, இது வந்து கருப்பு. சரி, முதல் இது தலையீத்து கிடாரி. சரி, பால்லாம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? இது வந்து 13. இதுவும் 13 லிட்டர். காலைல சாயங்காலம் சேர்த்து 13 லிட்டர் சொல்லியிருக்காங்க. இனி பால் மாறும். இப்ப இருக்கதா அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்க எதிர்பார்க்கறது என்ன? 15 பால் நாங்க எதிர்பார்க்கறோம். கூட எதிர்பார்க்கறீங்க? கூட இருக்கு. எங்க இடத்த ரொம்ப இருக்கு. எல்லாம் பக்கத்துல வைங்க. எல்லாரும் குறைய எதிர்பார்ப்பாங்க, நீங்க கூட எங்க இடத்துக்கு மாறிடும். இங்க இவ்வளவுதான் இருக்கும். இங்க இவங்க சொல்ல 1-2 குறைஞ்சிருக்கலாம் இருக்கு. பக்கத்துல வைங்க. குறைஞ்சிருந்தா கூட எங்க இடத்த ரொம்ப மாறிடும். இது என்ன விலைக்கு முடிஞ்சதுன்னா? இது 35க்கு எடுத்துருக்கேன். 35. ஆமா. அந்த கிளைமேட்டுக்கு சேஞ்ச் ஆகுமாண்ணே? ஆமா, எங்க சாப்பாட்டுக்கும் கிளைமேட்டுக்கும் வித்தியாசம். அந்த வரேன் மாடும் கண்ணும் சேர்ந்து 30,000. பனவடி திருநெல்வேலி மாவட்டம் சங்கரபாண்டியன். இது ஒட்டான் கிராஸ். ஒட்டான் கிராஸ். ஆமா. அப்ப ஒரிஜினல் எப்படி இருக்கும்? ஒரிஜினல் இதோட நல்லா சூப்பரா இருக்கும் பாக்க. கலர்ல வித்தியாசம் இருக்குமா எப்படி? கலர் இதே கலர் வரும், வேற கலரும் வரலாம். சரி சரி, ஒட்டான் கிராஸ். ஆமா. ஒட்டான் கிராஸ்ல எத்தனை கொண்டு வந்தீங்க? இந்த ஒண்ணு தான் ஒண்ணு. ஒண்ணு. இதெல்லாம் எத்தனை வருஷத்து கண்டு? இது ஒரு 3 வருஷம் கண்டு. 3 வருஷம் கண்டு. ஆமா. சரி, இதுக்கு ஜோடி இல்ல? ஜோடியில ஒத்துதான். இது என்ன ரேட் சொன்னீங்க? என்ன விலைக்கு முடிஞ்சதா முடியலையா சொல்லி கேட்டிருக்காங்களா? 25 ரூபா சொன்னேன். சரி, 23 கேட்காங்க, 23 கேட்காங்க. 23 பக்கத்துல தானே இருக்கு. கொடுக்குற விலை தானே இப்படி? ஆமா. இன்னும் எதிர்பார்க்கீங்களா? இன்னும் எதிர்பார்க்க. ஒரு 500 1000 24 கொடுத்துடலாம். 24னா கையில கொடுத்துடலாம். இது என்ன பயன்பாட்டுக்கு நம்ம வச்சுக்கலாம்? இப்போதைக்கு ரேஸுக்கு ஆகும். ரேஸ். ஆமா. விவசாயத்துக்கு நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஒரு ஜோடி சேர்ந்தா ஜாமுன் இருக்கும். விவசாயத்துக்கு, ரேஸுக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். என்ன விலைக்கு வாங்கிருக்கியா? 27. 27. இது என்ன ரகம் மாடு? இது ஏதோ ஒரு ஜாதி மாடுங்க. சரி, பால்லாம் எவ்வளவு இருக்குன்னு சொன்னாங்க? பால் 6 லிட்டர். 27,000. பொலிகாலைக்குன்னு வாங்குறதுல என்னென்ன அம்சங்கள் பாத்தீங்க? என்ன தரம் இருக்கணும்? என்ன உயர நீளம் இருக்கு. 6 பல்லு. 6 பல்லு. 6 பல்லுன்னா எத்தனை வருஷத்துக்கு காலை? இது 4 வருஷம் காலை. 4 வருஷம் 6 பல்லு. 6 பல்லு. சரி, சொன்ன விலை என்ன? நீங்க கேட்ட விலை என்ன? குறைச்ச 1 விலை லட்சம் ரூபா சொன்னாங்க. சரி, 85 ரூபான்னு வாங்கியிருக்கு. 85. 15,000 ரூபாய் குறைச்சிருக்கு. குறைச்சி வாங்கியிருக்கு. சரி, வாங்கின விலை சரிதானா? சரிதான். அது பண்ணைக்குனால அவ்வளவு வேலை கொடுத்தாங்க. மத்த யாருன்னா 70 ரூபாய்க்கு கீழே வாங்க மாட்டாங்க. சரி சரி, பண்ணைக்கு வாங்குறதுல பண்ணையில பெரும்பாலும் ஊசி தான் போடுறாங்க. நீங்க ஊசி போடுறது ஊசியில பிடிக்கலன்னா இதுல பிடிக்கிறதுக்கு அதுதான் நம்ம காலையை வாங்குறது. ஏன்னா ஒரு நேரம் காலைக்கு போட்டுட்டு மிச்ச பூரா சும்மா ரெஸ்ட்ல தானே இருப்பாங்க. அதான் சும்மா தானே இருக்கும். வேற என்ன? தீவனம் சாப்பிட்டு ராஜா மாதிரி உட்காந்துக்கணும். வேற ஒண்ணும் இல்லை. ஆனா எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நெம்மேனி விளாத்திக்குளம். நென்மேனி விளாத்திக்குளம். ஆமா. இது வாங்கிருக்கீங்களா? வாங்கிட்டு போறோம். வாங்கி ஒண்ணுதான் வாங்கிருக்கீங்க? மாடு நாங்க சந்தைக்கு மாடு விற்க வருவோம். சரி, நாங்க வந்து இங்க மிச்சம் மீதி இருந்த மாடுகள் வாங்கிட்டு போவோம். வித்துட்டு வாங்கிட்டு போறீங்க. இது சரி, இந்த ரகத்தை பத்தி சொல்லுங்க. இது என்ன ரகத்தை சேர்ந்தது? எதுக்காக வாங்கிட்டு போறீங்க? நாட்டு மாட்டுல காரி மாடு. நாட்டு மாட்டுல காரி மாடு. காரி மாடுங்கிறது கலரை வச்சா? கலர் நல்ல ஒழுக்கமான மாடு. அதனால பிடிச்சிருந்துச்சு வாங்கிட்டோம். சரி, இதெல்லாம் வருஷம் என்ன பல்லு? இது வந்து கறிக்கடைக்காரங்க வாங்கிட்டாங்க. சரி, வாங்கினதுக்கு அப்புறம் திருப்பி அவங்களுக்கு 10,000 லாபம் கொடுத்து வாங்கிடும். 10,000 லாபம் கொடுத்து வாங்கிடும். கறிக்கடைக்காரங்க வாங்கினது திருப்பி வாங்கிருக்கீங்க. 10,000 லாபம் கொடுத்து வாங்கிருக்கோம். அப்படி என்ன சிறப்பு இதுல? மாடு எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. அழகு. என்ன பயன்பாட்டுக்கு வாங்கிட்டு போறீங்க? நாங்க இந்த விவசாயத்துக்கு தான். சரி, விவசாயத்துக்கு. நல்ல பழக்கம் உள்ள மாட்டு தானே? ஆமா, நாங்க இப்பதான் பழகுறோம். சூப்பரா இருக்கு. என்ன விலை கொடுத்து வாங்கினீங்க? விலை நாங்க ரொம்ப ரூபா கொடுத்து வாங்கியிருக்கோம். ரொம்ப ரூபா கொடுத்து எக்ஸ்ட்ரா? கறிக்கடைக்காரங்கிட்ட போனது 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கியிருக்கோம். சூப்பர் சூப்பர். விவசாயத்துக்குன்னா என்ன மாதிரி பயன்படுத்துவீங்க? வண்டிக்கு பயன்படுத்துவீங்களா? உழவுக்கா? ஆமா, வேற விருப்பப்பட்டு வண்டியில பூட்டி பார்க்க மாட்டாங்கன்னா கொடுக்குறாங்க. ஆனா வாங்கி போதா